அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 8 ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் அண்ட் நேமிங் ரியாக்ஷன் சொல்லி ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட்டுக்கான மாடல் கொஷின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனுக்கான சிலபஸ், மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. வாங்க கொஷின்ஸ் பார்ப்போம். ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ்க்கான கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், rearrangement to electron deficient oxygen occur in கார்பனுக்கும் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆக்சிஜனுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பேயர் வில்லிஜர் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது தான் கார்பனுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆக்சிஜனுக்கு இடையில நடக்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? தென் செகண்ட் கொஸ்டின், the synthesis of alkenes from ketones in the presence of phosphine is known as. ஸோ பார்த்தீங்கன்னா அல்கின் நமக்கு ப்ராடக்ட் எதுலேருந்து கிடைக்க போகுதுன்னா கீட்டோனில் கிடைக்கக்கூடியது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் பாஸ்பைன் எடுத்துகிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டிங் ரியாக்ஷன். ஸோ பாருங்கள், the reaction of aldehyde or ketone is treated with phosphorus halide, that means phosphine, to give an olefin. டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஒலிஃபின் காம்பவுண்ட் கொடுக்கக்கூடியதுக்கு பேர் தான் விட்டிங் ரியாக்ஷன். ஸோ டூரிங் திஸ் ரியாக்ஷன் இன்டர்மீடியட் பீட்டைன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ ஒரு கீட்டோன் எடுத்துக்கிறோம், பாஸ்பரஸ் இலையோடு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே சி டபுள் பாண்ட் ஓ இருக்கு இல்லைங்களா, இந்த ஓ எலிமினேட் ஆகிட்டு அதுக்கு பதிலாக ஒலிஃபின் சி டபுள் பாண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அல்கீன் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. கீட்டோன் டு அல்கீன் ஃபார்மேஷன், பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் இலைட் ஆர் பாஸ்பைன் அப்படின்னா அதுக்கு என்னது விட்டிங் ரியாக்ஷன். சரிங்களா? ஸோ அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து விட்டிங் ரியாக்ஷன். கொஸ்டின் நம்பர் 3, பினக்கால் இஸ் ரீஅரேஞ்ச்டு இட் செல்ஃப் டு பினக்கலோன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் டேஸ். ஸோ பினக்கால் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம கேட்டலிஸ்ட்டாக எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா மினரல் ஆசிட்ஸ் தான் வந்து கேட்டலிஸ்ட்டாக எடுத்துப்போம். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ H2SO4 தான் அதிகமாக எடுத்துப்போம், மினரல் ஆசிட்ஸ் அப்படி இல்லைன்னா HCl எடுத்துப்போம். ஸோ மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட், மினரல் ஆசிட் நம்ம ரீஅரேஞ்சரை எடுத்துக்கிறதுக்கு வந்து H2SO4 தான் எடுத்துப்போம் பினக்கலன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில். தென் வாட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு. ஸோ சைக்ளோஹெக்சனோனோட வந்து ஃபெராசிட்னு போட்டு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேயர் வில்லிஜர் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கான ரியாக்ஷன் இது. ஸோ ஃபெராசிட் போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ எப்படி அப்படின்னா, ஸோ பாருங்கள், பேயர் வில்லிஜர் ஆக்சிடேஷன் ஆஃப் கீட்டோன் டு எஸ்டர் வித் ஃபெராசிட் ஆர் ஹைட்ரஜன் ஃபெராக்சைடோடு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபெராசிட்ஸாக வந்து மெட்டா குளோரோஃபெர்பென்சாயிக் ஆசிட், ஃபெராசிட்டிக் ஆசிட் எல்லாமே எடுத்துப்போம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ரியாக்ஷன் எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு கீட்டோனுக்கும் ஆக்சிஜன் கார்பனுக்கு பிட்வீனில் வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் ஆகிருக்கக்கூடியது. ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும், பேயர் வில்லிஜர் ஆக்சிடேஷன். ஸோ ஆப்ஷன் சி வந்து நமக்கு ஆன்சர். கார்பன் டு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆக்சிஜனுக்கு அடியில் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ ஐடென்டிஃபை த ப்ராடக்ட். ஸோ பொசிஷன் பார்த்தோன்னே தெரியும் 1,2 டயால்ஸ் இருக்குது. ஸோ பினக்கலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், 2 OH 1,2 டயால் 1,2 ஷிஃப்ட் நடந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கேட்டிங்கன்னா கீட்டோன் அப்படிங்கிறது கிடைக்கும். பினக்கால் டு பினக்கலோன் கீட்டோன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா பி, பினக்கலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ அந்த பினக்கலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ பாருங்கள், இந்த ரியாக்ஷன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1,2 ஷிஃப்ட் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிற சல்ஃபூரிக் ஆசிட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த H+ இந்த OHஓடு சேர்ந்து OH2 சேர்ந்து வாட்டர் மாலிகுல்ஸாக வெளியே போயிடும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1,2 ஷிஃப்ட் நடந்து இந்த ஃபினைல் குரூப் வந்து இங்கே அட்டாச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கார்பனில் 3 ஃபினைல் அண்ட் தென் இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜன் கிடைக்கிற பாண்டுலேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு சி டபுள் பாண்ட் ஓவர் கீட்டோனா நமக்கு ஃபார்ம் ஆயிடும். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நமக்கு பினக்கலோன் அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேயர் வில்லிஜர் ரியாக்ஷன் இஸ் நாட் கேரிட் அவுட் யூசிங். இங்கே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் இருக்கக்கூடியது எதை வச்சு நம்ம பேயர் வில்லிஜர் ரியாக்ஷனை கேரிட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேயர் வில்லிஜர் ஆக்சிடேஷனுக்கு மெயினாக தேவை ஃபெராசிட் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் மெட்டா குளோரோஃபெர்பென்சாயிக் ஆசிட் இஸ் ஃபெராசிட், ஃபெர்பென்சாயிக் ஆசிட் அதுவும் ஃபெராசிட் தான். ஃபெராசிட்டிக் ஆசிட் எதெல்லாம் ஃபெர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கோ அப்போ கண்டிப்பாக அது வந்து ஃபெராசிடாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் டி
மெட்டாக்ளோரோ பென்சாயிக் ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க, ஃபெர்பென்சாயிக் ஆசிட் கிடையாது. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பேயர் வில்லிகர் ரியாக்ஷனை கேரிட் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சைக்ளோஹெக்சனோன் ஒரு செகண்டரி அமீன் ஃபிர்ரோலிடினோட சேர்த்து ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. அது என்ன டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் ஈன் அமீன் அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கான ரியாக்ஷன். ஸ்டார்க் ஈன் அமீன் ரியாக்ஷன் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பென்சின் ரிங்கில் டபுள் பாண்ட் கிடையாது, அதனால் ஒரு டபுள் பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஈன் அண்ட் அமீன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச் ஆயிருக்கு. ஒரு செகண்டரி அமீன்லேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி அமீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சின் ரிங்கோட அட்டாச் ஆயிருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் ஈன் அமீன் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால ஈன் அமீன் சொல்லுவோம். ஸ்டார்க் ஈன் அமீன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் அதுக்கு பேர். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஸ்டார்க் ஈன் அமீன் ரியாக்ஷன் இட்ஸ் அ செலக்டிவ் அல்கைலேஷன் ஆன் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஆர் அரைலேஷன் ஆர் அசைலேஷன். செலக்டிவாக வந்து பாருங்க அல்கைலேஷனோ அரைலேஷனோ அல்லது அசைலேஷனோ நடக்கக்கூடியது கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் நடக்கக்கூடியதுக்கு பேர் தான் ஸ்டார்க் ஈன் அமீன் ரியாக்ஷன் சொல்லி சொல்லுவோம், ஆர் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லுவோம். Reaction of carbonyl compounds with secondary amine in the presence of suitable dehydrating agent gives ene amine. So அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டார்க் ஈன் அமீன் ரியாக்ஷன். ஸோ இந்த ஸ்டார்க் ஈன் அமீன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் எடுத்துக்கக்கூடிய அமீன்ஸ் செகண்டரி அமீன்ஸ்னு சொன்னோம் இல்லையா, இது மோஸ்ட்லி என்னவா எடுத்துக்கணும், சைக்ளிக் ஈன் அமீன்ஸாக எடுத்துப்போம். ஸோ அந்த சைக்ளிக் ஈன் அமீன்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா பிப்பிரிடின் மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். அதுக்கடுத்து மார்போலின் அண்ட் ஃபிர்ரோலிடின். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி அமீன்ஸாக எடுத்துப்போம். ஸோ இந்த ஆர்டரில் எடுத்துப்போம். ஸோ அதில் ஃபிர்ரோலிடினை எடுத்து நம்ம சைக்ளோஹெக்சனோனோட நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு டபுள் பாண்ட் ஈன், அடுத்து ஒரு அமீன் வந்து அட்டாச் ஆகிக்கிறதுனால வந்து ஸ்டார்க் ஈன் அமீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட், சைக்ளோஹெக்சனோன் இஸ் கன்வெர்டட் இன்டு டபுள் பாண்டாக இருக்குது, அதாவது கீட்டோன் சி டபுள் பாண்ட் கார்பனைல் குரூப் வந்து CH2 ஒரு அல்கீனா ஃபார்ம் ஆயிருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் விட்டிங் ரியாக்ஷனில் தான் வந்து பார்த்தோன்னா சி டபுள் பாண்ட் ஓ இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா என்னவா மாறி இருக்கு, டபுள் பாண்ட் உள்ள கார்பன் CH2 வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா. ஸோ இப்போ ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிட்டு அது போல் CH2 ஃபார்ம் ஆயிருக்கு. டபுள் பாண்ட் அல்கீன்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொன்னால் விட்டிங் ரியாக்ஷன் சொல்லி பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ ஆன்சர் சி. தென் கொஸ்டின் நம்பர் 9, ஐடென்டிஃபை த ப்ராடக்ட் இசட் இன் த ஃபாலோயிங். ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டினில் இசட் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள் டயால்ஸ் இருக்குது, இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH 1,2 டயால்ஸ். ஸோ அப்போ எல்லாருக்குமே தெரியும் என்ன ரியாக்ஷன் அப்படின்னு, ஃபினக்கால் ஃபினக்கனோல் ரியாக்ஷன். ஸோ பாருங்கள் ஈக்குவேஷன். ஸோ இதில் இருக்கிற OH வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் H2SO போட்டு ஒரு H+ஓடு சேர்ந்து OH2 வெளியே வந்துடும். அப்போ 1,2 ஷிஃப்ட் நடந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். CH3 டபுள் பாண்ட் O CH3 C6H5 C6H5 சாரி C6H5 கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராடக்ட் ஃபினக்கால் ஃபினக்கலோன் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். தென் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் இன்வால்வ்ஸ் 3,3 சிக்மோட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11, த அப்ரோப்ரியேட் ரியேஜென்ட் ஃபார் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். ஸோ பாருங்கள் மீதாக்சி குரூப் வந்து ஒரு பென்சினில் அட்டாச் ஆயிருக்கு. இங்கே என்ன ரியாக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோன்னு எடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிடக்ஷன் நடந்திருக்கு, 1,4 ரிடக்ஷன் நடந்திருக்கு மீதாக்சி குரூப்பில். ஸோ பிரிக் ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ பிரிக் ரிடக்ஷனுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு அல்கலி மெட்டல்ஸ் ஆல்கஹால் அமோனியா யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் ரியாஜெண்ட்டாக நம்ம எடுத்துக்குவோம். லித்தியம் அண்ட் டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் அமோனியா THF எல்லாம் சேர்த்து நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரிக் ரிடக்ஷன் அப்படிங்கிறது கேரிட் அவுட் ஆகிட்டு நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ பாருங்கள், ஸோ பிரிக் ரிடக்ஷன் லித்தியம் லிக்விட் அமோனியா போட்டு பென்சினை நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா 1,4 ஹெக்ஸாடையீன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுவே இந்த பென்சின் ரிங்கில் சப்ஸ்டியூஷன் வந்து அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். சப்ஸ்டியூஷனை பொறுத்து ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நான் ரெடியூஸ்டு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நான் ரெடியூஸ்டு பார்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதுவே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருந்தால் ரெடியூஸ்டு பார்ட் இருக்கக்கூடியது நமக்கு வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ எப்படி அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா நான் ரெடியூஸ்டு பார்ட், ரெடியூஸ்டாக இருந்ததுன்னா இங்கேயும் வந்து பார்த்தா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும். அல்கலி மெட்டல்ஸோட லிக்விட் அமோனியா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால்
THF எல்லாம் போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு பிரிக் ரிடக்ஷன் கேரிட் அவுட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12, கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான். ஆசிட் அசைடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஐசோசைனேட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை ஃபர்தராக ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பிரைமரி அமீன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது பிரைமரி அமீன் ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ ஆசிட் அசைடை ஹீட் பண்ணோம்னா ஐசோசைனேட் கிடைக்கும். அதை ஃபர்தராக ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரைமரி அமீன் கிடைக்கும். இந்த ஐசோசைனேட்டை ஹைட்ரலைஸ் பண்ணாமல் எத்தனால் போட்டோம் அப்படின்னு சொன்னால் சொன்னோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா யூரித்தேன் அப்படிங்கிற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ யூரித்தேன் அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பமேட் எஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஃபர்தராக நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணாலும் ஃபைனலாக வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னா பிரைமரி அமீன் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ டைரெக்டாக ஹைட்ரலைஸ் ஐசோசைனேட்டை எடுத்து டைரெக்டாக ஹைட்ரலைஸ் பண்ணாலும் நமக்கு வந்து பிரைமரி அமீன் கிடைக்கும். ஒரு ஸ்டெப் வந்து எத்தனால் போட்டு யூரித்தேன் கார்பமேட் எஸ்டர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி அதிலிருந்து ஹைட்ரலைஸ் பண்ணாலும் நமக்கு பிரைமரி அமீன் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கானது. தென் 13, ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் டேஸ். ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்டோட கன்வர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரைல் எஸ்டர் டு ஆர்த்தோ பேரா ஹைட்ராக்சிக் கீட்டோன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஒரு அரைல் எஸ்டர் எடுத்துக்குவோம். நம்ம வந்து பிரசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது டெம்பரேச்சரை பொறுத்து நமக்கு ஆர்த்தோ பேரா ஹைட்ராக்சிக் கீட்டோன் அப்படிங்கிறது நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஃபீனாலிக் எஸ்டர் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஃபீனாலிக் கீட்டோன் ஆர் ஹைட்ராக்சிக் கீட்டோன் பிரசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட். எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹைட்ராக்சிக் கீட்டோன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கேட்டலிஸ்ட்டாக வந்து லூயிஸ் ஆசிட் எடுத்துக்கலாம். ப்ராடக்ட் இஸ் டிபெண்ட் ஆன் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை பொறுத்து நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். அட் லோ டெம்பரேச்சர் பேர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அட் ஹை டெம்பரேச்சர் ஆர்த்தோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ ஒரு எஸ்டர் எடுத்துருக்கோம், ஒரு அரைல் எஸ்டர் லூயிஸ் ஆசிட் அலுமினியம் ட்ரைக்ளோரைட் போட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா லோ டெம்பரேச்சராக இருந்தால் ப்ராடக்ட் வந்து பேரா ப்ராடக்டாக கிடச்சிருக்கும் கீட்டோன். அண்ட் ஹை டெம்பரேச்சராக இருந்தது அப்படின்னா ஆர்த்தோ ப்ராடக்ட் வந்து ஃபேவரபுளாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் டிபெண்டன்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் த லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு 4 ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனோட பேர், அதனுடைய ஸ்டார்டிங் ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பேயர் வில்லிகர் ஆக்சிடேஷன். ஸோ எல்லாருக்குமே தெரியும், கார்பன் டு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆக்சிஜனுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். கண்டிப்பாக ஃபெர்ராசிட் அல்லது ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு வந்து ஒரு ரியாக்டண்ட்டாக எடுத்துப்போம். ஸோ அப்புறம் ஆப்ஷன் டி பாருங்கள், ஒரு கீட்டோன் ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பேயர் வில்லிகர் ஆப்ஷன் 1க்கு வந்து டி கரெக்டாக இருக்கும். ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் இப்போ தான் வந்து பார்த்தோம். அரைல் எஸ்டர்லேருந்து ஆர்த்தோ பேரா ஹைட்ராக்சிக் கீட்டோன் பிரசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள், ஏ ஆப்ஷன் பார்த்தோம்னா ஒரு அரைல் எஸ்டர் இருக்குது, லூயிஸ் ஆசிட் இருக்குது. ஸோ அப்போ செகண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. கிளைசன் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தோம்னா அல்லைல் ஃபினைல் ஈத்தர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அல்லைல் ஃபீனாலாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் தான் கிளைசன் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி. தென் பென்சிடின் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ நமக்கே தெரியும் ஆப்ஷன் சி ரிமைனிங் இருக்கிறது சி. ஹைட்ரஸோ பென்சினை வந்து நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆசிட் கேட்டலைஸ் போட்டு ஹைட்ரலைஸ் பண்ணோம் நமக்கு பென்சிடின் கிடைக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ஷன் 1க்கு டி, 2க்கு ஏ அண்ட் 3க்கு பி அண்ட் 4க்கு சி. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து இந்த மேட்சுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஆல்பா ஹாலோ கீட்டோன் வந்து ஒரு பேஸோட ரியாக்ட் பண்ணால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஃபெவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட் கீழே வரும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பி. ஸோ அது எப்படி வந்தது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபெவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட், base catalyze rearrangement of alpha-haloketones into carboxylic acid or its salt is known as Feverski rearrangement. சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்ஷன், ஸோ ஈத்தாக்சைடு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வந்து ரிங் கான்ட்ராக்ஷன் நடந்து நமக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் அதனுடைய கரஸ்பாண்டிங் சால்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஈத்தாக்சைடு எடுத்ததுனால இந்த குளோரின் ரிமூவ் ஆகிட்டு அதுக்கு பதிலாக ரிங் கான்ட்ராக்ஷன் நடந்து நமக்கு சால்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் கார்பாக்சிலிக் சால்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ பாருங்கள், அதுக்கான ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபங்க்ஷன் குரூப் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன்ஸ் குளோரின் இருக்குது.
ஸோ இது ரிமூவல் ஆகிட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த சிஎல் வந்து பார்த்தோம்னா வெளியே போகும். ஸோ இப்போ இந்த கார்பன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போது இந்த ஆர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் ஷிஃப்ட் நடந்து இங்கே அட்டாச் ஆகும். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆகும்போது நம்ம எடுத்துக்கிட்ட அந்த OH வந்து இதோட அட்டாச் ஆகும். ஸோ அப்போ அட்டாச் ஆகும்போது நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகும். அல்லது ஈத்தாக்சைடு நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சால்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த பிட்வீனில் இந்த ஆர் அப்படிங்கிறது மைக்ரேட் ஆகி இங்கே வந்து அட்டாச் ஆகிறதுனால ரிங் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இப்போ இங்கே தான் ஸோ இதனால் ரிங் கான்ட்ராக்ஷன் இருந்து நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். பென்சாயிக் ஆசிட், சோடியம் லிக்விட் அம்மோனியா. ஸோ பார்த்தோன்னே ரியாஜென்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பிரிக் ரிடக்ஷன், பிரிட்ஜ் ரிடக்ஷன் சொல்லுவோம். ஸோ ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன கிடைக்குன்னா ஆப்ஷன் சி 1,4 பொசிஷனில் ரிடக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பிரிட்ஜ் ரிடக்ஷன் ஆஃப் பிரிடின் கிவ்ஸ். ஸோ என்ன அப்படின்னா பி ஆப்ஷன் 1,4 டைஹைட்ரோ பிரிடின் அப்படிங்கிறது தான். ஸோ பிரிடினோட ஸ்ட்ரக்சர் நைட்ரஜன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,4 பொசிஷனில் ரிடக்ஷன் நடந்து நமக்கு 1,4 டைஹைட்ரோ பிரிடின் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷனும் பிரிட்ஜ் ரிடக்ஷன் தான். பென்சீனை வந்து லித்தியம் அமோனியாவோட போட்டோம்னா எக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆப்ஷன் சி. இங்கேயும் பிரிட்ஜ் ரிடக்ஷன் நடந்து நமக்கு 1,4 எக்ஸா டையின் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ரைட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 19. ஸோ இதை ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஐடென்டிஃபை த மோஸ்ட் ப்ராபபிள் ப்ராடக்ட்ஸ் இன் த கிவன் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கீட்டோன் கொடுத்துருக்காங்க, பாஸ்பைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏற்கனவே நம்ம 2 கொஷின் பார்த்துருக்கோம். கீட்டோன் பாஸ்பைன் நம்ம ஃபார்ம் எடுத்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அல்கீன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஒரு டபுள் பாண்ட் காம்பவுண்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா மீத்தாக்சி குரூப் இருக்குது. ஸோ அதனால் எஸ்டர் குரூப் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து இங்கே கொடுத்துருக்கிறதுல கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து டபுள் பாண்ட் கிடையாது, அதனால் இது வராது. ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா விட்டிங் ரியாக்ஷன். சரிங்களா? என்ன ரியாக்ஷன்? விட்டிங் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following reactions gives temperature dependent product? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ரியாக்ஷனில் எது வந்து டெம்பரேச்சரை பொறுத்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ லோ டெம்பரேச்சரில் ஆர்த்தோ ஒரு ப்ராடக்ட்டும் ஹை டெம்பரேச்சரில் ஒரு ப்ராடக்ட்டும் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ பாருங்கள், ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் ப்ராடக்ட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். அட் லோ டெம்பரேச்சர் பேரா ப்ராடக்ட் இஸ் ஃபேவரபிள், அட் ஹை டெம்பரேச்சர் ஆர்த்தோ ப்ராடக்ட் இஸ் ஃபேவரபிள். சரிங்களா? நெக்ஸ்ட், பீடைன் இஸ் அன் இன்டர்மீடியட் இன். ஸோ பீடைன் அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் கொடுத்துருக்கிற எந்த ரியாக்ஷனும் நமக்கு ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி, விட்டிங் ரியாக்ஷன் தான் வந்து பீடைன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் ஆக்ஸா பாஸ்படைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்டர்மீடியட் வந்து விட்டிங் ரியாக்ஷன் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ பாருங்கள், ஸோ நம்ம ஒரு கீட்டோன் எடுத்துக்கிட்டு பாஸ்பீனோட ரியாக்ட் பண்ணும்போது ஸோ பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த ஆக்சிஜன் சி டபுள் பாண்ட் ஓவில் இருந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்னால ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான் எடுத்து ஓ மைனஸாக ஃபார்ம் ஆகும். இந்த நெகட்டிவ் சார்ஜிலும் பாஸ்பைனுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியல் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதே டைமில் இங்கே இருக்கக்கூடிய கார்பனுக்கும் இந்த பாஸ்பைனுக்கு இடையில் இருக்கிற அந்த பாண்ட்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். இப்படி ஷிஃப்ட் ஆகி கிடைக்கக்கூடிய இந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் பீடைன் ஆர் ஆக்ஸா பாஸ்படைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னா விட்டிங் ரியாக்ஷனில் தான் நமக்கு அந்த பீடைன் அப்படிங்கிற இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ரியேஜென்ட் யூஸ்டு த ஃபாலோவிங் ரியாக்ஷன். ஃபியூரில் அப்படிங்கிறது ஃபியூரிக் ஆசிடாக வந்து பாருங்கள் நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு என்ன ரியேஜென்ட் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒரு நான் ஈனலைசபிள் 1,2 டைகீட்டோன். ஸோ இந்த ரியாக்ஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலிக் ஆசிட் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். நான் ஈனலைசபிள் 1,2 டைகீட்டோன்ஸ் அண்டர்கோ பேஸ் கேட்டலிஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் டு கிவ் ஆனயன் ஆஃப் ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிட். இதுதான் ப்ராடக்ட். ஸோ இப்போ மெயினாக நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கூடியது பேஸ் அப்படிங்கிற பேஸ் கேட்டலிஸ்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபியூரில் கொடுத்துக்கிறாங்க 1,2 டைகீட்டோன். இது வந்து ஈனால் ஃபார்முக்கு மாறாது. ஸோ அதனால் நான் ஈனலைசபிள் 1,2 டைகீட்டோன். சரிங்களா? ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆனயன் ஆஃப் ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிட். அதை ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிரும்.
ஸோ இந்த பிட்வீனில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியாக்சன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு பேஸ் கேட்டலைஸ்ட்னு சொல்லி பார்த்தோம். ஒரு பேஸ் கேட்டலைஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது பேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ உதாரணத்துக்கு பாருங்கள், AlCl3 அப்படிங்கிறது ஒரு லூயிஸ் ஆசிட், அக்வஸ் HCl அப்படிங்கிறது வராது. ஸோ எத்தனாலிக் KOH அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ எத்தனாலிக் KOH அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துப்போம், ஒரு பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, எத்தனாலிக் KOH. ஸோ பாருங்கள், அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு ஏதாவது ஒரு பேஸ் எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபியூரில். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ரியாக்ட் பண்ணோம்னா ஆனைன் ஆஃப் ஹைட்ராக்சி ஆசிட் கிடைக்கும், ஹைட்ராக்சி ஆசிட் கிடைக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்படி மாறி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ C6H5 C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O C6H5. ஸோ OH பேஸ் போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கார்பனில் ஆக்சிஜன் கட்டியில் இருக்கிற இந்த எலக்ட்ரான் வந்து மேலே ஷிஃப்ட் ஆகும். அப்போ O மைனஸாக போயிடும். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியதும் O மைனஸாக போகும். சரிங்களா? ரைட். அப்போது கார்பன் இந்த எலக்ட்ரான் எடுத்துகிட்டு ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய ஃபினைல் குரூப் வந்து இங்கே மைக்ரேஷன் ஆகி இங்கே வந்து அட்டாச் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஃபினைல் குரூப் இங்கே அட்டாச் ஆகும்போது இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஸோ மேலே போன OH மைனஸாக இருக்கிறது திரும்ப ரிட்டர்ன் உள்ள வந்து நமக்கு வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். சரிங்களா? ரைட். இந்த ஷிஃப்ட் நடக்கும். மைக்ரேஷன் ஆஃப் ஃபினைல் டு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே தான் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கார்பன். ஸோ மைக்ரேஷன் இந்த ஃபினைல் குரூப் வந்து இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகிட்டு நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டார்க் ஈனமின் ரியாக்ஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார். ஸோ ஆப்ஷன் பி, கார்பன் அல்கலேஷன் ஆஃப் லெஸ் இன்டர்ட் சைட்டில் நடக்கக்கூடியது தான் அந்த ஸ்டார்க் ஈனமின். ஸோ அல்கலேஷன் வந்து லெஸ் இன்டர்டாக இருக்கக்கூடிய பிளேஸில் நடக்கக்கூடியதுக்கு பேர் தான் ஸ்டார்க் ஈனமின் ரியாக்ஷன். ஸோ அதை வச்சு யூஸ்ஃபுல்லாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த ப்ராடக்ட். ஸோ உங்க பார்த்தோன்னே தெரியும், ஒரு கீட்டோன் இருக்குது, ஒரு ஹாலஜன்ஸ் இருக்குது. அப்போ ஆல்பா ஹாலோ கீட்டோன்ஸ் வந்து நம்ம ஒரு பேஸ் கேட்டலைஸ்டோட ரியாக்ட் பண்ணியிருக்கோம். OR மைனஸ் ஒரு பேஸ் இதோட ரியாக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரியாக்ட் பண்ணால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ ஃபேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் வந்து நம்ம இப்போ அதுக்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. பேஸ் கேட்டலைஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆல்பா ஹாலோ கீட்டோன் இன்டு கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் இட்ஸ் சால்ட். ஸோ பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள். சரிங்களா? ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதிலிருந்து குளோரின் வந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்காக இந்த R வந்து இங்கேருந்து மைக்ரேட் ஆகி இங்கே அட்டாச் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த பேஸ் வந்து இந்த கார்பனோட வந்து அட்டாச் ஆகும்போது COOH வந்து நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். ஆல்பா ஹாலோ கீட்டோன் கன்வெர்டட் இன்டு கார்பாக்சிலிக் ஆசிட் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ். ஸோ அதுக்கு பேர் தான் ஃபேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஆல்பா ஹாலோ கீட்டோன் இருக்குது, ஒரு பேஸ் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட சேர்த்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் இட்ஸ் சால்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே B ஆப்ஷன் வராது, D ஆப்ஷனும் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் அண்ட் C ஆப்ஷன் ரெண்டும் வரும். பட் ஆனால் நம்ம இங்கே எடுத்துருக்கிறது வந்து ஒரு அல்காக்சைடு குரூப் R மைனஸ். உதாரணத்துக்கு இப்போ இந்த R அப்படிங்கிறது CH3 கூட இருக்கலாம், அல்லது C2H5 கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ப்ராடக்ட் வந்து A அப்படிங்கிறது ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட், ஃபேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் PGTRB கெமிஸ்ட்ரி யூனிட் 8ல் ஒரு சின்ன பார்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் எவ்ரி இயர் அதுலேருந்து கம்பல்சரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய மாடல் கொஷின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.